ஐயா கிருபைன்னா என்னையா அப்படின்னு ஒருவர் என்கிட்ட கேட்டாரு. அப்போ கிருபைன்னா இயேசு கிறிஸ்துடைய அன்புதான் ஐயா அப்படின்னு சொன்னேன். இல்லையா, எனக்கு தெளிவா தெரியணும். ஏன்னா கிறிஸ்தவங்கிட்ட நான் கேட்டேன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? கர்த்தருடைய கிருபையினால நல்லா இருக்கிறேன், கர்த்தருடைய கிருபையினால இருக்கிறேன்னு சொல்றாங்க. இதை நான் கேட்டு 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 எங்க வீட்டுல எங்க மனைவியை நான் விசாரிக்கும் பொழுது நான் கூட கர்த்தருடைய கிருபையினால நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா கிருபைன்னா என்னன்னு தெரியாது. அதான் ஏன் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாரு. அப்ப நான் என்ன சொன்னேன், அப்படியா, தப்பு பண்ணா சாமி கண்ணை குத்துன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டுக்கிறீங்களா அப்படின்னு. ஆமா, சின்ன வயசுல தப்பு பண்ணா சாமி கண்ணை குத்தோண்டா அப்படின்னு எங்க அம்மா அப்பா சொல்லிக்கிறாங்களே அப்படின்னு சொன்னா. அப்ப சரி, இயேசு கிறிஸ்துவோட சத்தியத்தை சொல்லிட்டு உட்கார வச்சு மோசையின் காலத்துல நடந்த சம்பவம். மோசையை இந்த கர்த்தர் அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல முறுமுறுத்து மோசைக்கு எதிராக எழும்பி, அப்போ அந்த லேவின் குடும்பத்தார் சொல்றா, ஐயா மோசே, இந்த பாலு தேனு கானான் தேசம் எங்கயா இருக்குது? அப்படியே கூட்டிட்டு போயிட்டு கொண்டே இருக்கிறீங்க. இந்த வனாந்தரத்துல நாங்க சாவதற்காகவா? அங்க 3 வேளை உணவு கிடைச்சது. அந்த 3 வேளை உணவு கிடைத்து என்னதான் எங்களுக்கு வேலையை கொடுத்து கஷ்டப்படுத்தினாலும் 3 வேளை உணவை எகிப்து தேசத்துல கொடுத்தாங்க. ஆனா இந்த வனாந்தரத்துல கொண்டு வந்து பாலும் தேனும் தேசம் ஓடும் இன்னும் சொல்லி கூட்டி வந்து இங்கு பாலும் இல்ல தேனும் இல்ல. ஆகவே இனி நாங்க வரவே மாட்டோம், நீர் உம்மை உயர்த்தி கொண்டே இருக்கிறீர் என்று முறுமுறுத்தார். இனி வரவே மாட்டோம் என்று முறுமுறுத்தோன்னே மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கூப்பிட்ட உடனே கர்த்தர் அப்படி அக்கினியை வானத்திலிருந்து ஒரு அக்கினி கடந்து வந்தது. பூமி பிளந்தது. 250 பேரையும் பூமி விழுங்கிடுச்சு. அங்க இருந்த இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ஓடிட்டாங்க. திரும்பி கொஞ்ச நேரம் கழிச்சு வராங்க. மோசேட்ட கேக்குறாங்க, ஐயா இந்த லேவின் 250 பேரும் உங்ககிட்ட என்னையா கேட்டாங்க? ஒரு வார்த்தை கேட்டதற்கு 250 பேரையும் கொன்று போட்டு விட்டீரே என்று மோசேட்ட கேட்ட உடனே கர்த்தருக்கு கோபம் வந்து விட்டது. கர்த்தர் உடனே வாதையை அனுப்பினார். 1470 பேரை அந்த வாதை அவர்களை பட்சித்து போட்டது, அவர்களை கொன்று போட்டு விட்டது. கர்த்தருடைய கோபம் வெளிப்பட்டது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், பழிக்கு பழி. இதுதான் நியாய பிரமாணம். ஆனால் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு தன்னுடைய குமாரனே இந்த பூமிக்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். மனுஷனை போல பாடுகளை உபத்திரங்களை அனுபவித்து பாவிகள் கையிலே ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய முகத்திலே துப்பினார்கள். அவரை கேள்வி செய்தார்கள், அவரை அடித்தார்கள். அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. ஆனாலும் கர்த்தருடைய கோபம் அங்க வரல. கிறிஸ்துடைய அன்பு மாத்திரம் வெளிப்பட்டது. கிறிஸ்து கடைசி மூச்சு வரைக்கும், பிதாவே இவர்களை மன்னியும் மன்னியும் மன்னியும், இவர்கள் செய்கின்ற அக்கிரமங்கள். இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை கிழிக்கும் போது கூட அவர் அன்பாகவே அன்பாகவே தன்னுடைய சரீரத்தையே அன்பாகவே கொடுத்தார். அதுதான் கிருபை. கர்த்தருடைய கோபம் வெளிப்படவில்லை, கிறிஸ்துடைய அன்பு வெளிப்பட்டது. அதுதான் கிருபை. ஆம், இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவர் அந்த நிமிஷமே, இந்த இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய தெய்வம், வேற ஒரு தெய்வமே எனக்கு வேண்டான்னு
இயேசுவை ஏற்றுக்கொண்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துடைய கிருபை என்றால் அவருடைய சரீரம் தான் கிருபை. அவருடைய சரீரம் கிழிக்கப்படும் போது, அடிக்கப்படும் போது, பாடுகள் உபத்திரங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கும் போது அன்பு மாத்திரம் வெளிப்பட்டது. அவருடைய சரீரம் கிருபையினால இன்றைக்கு ஒவ்வொரு மேலும், இயேசுவை தேடுகிற ஒவ்வொரு மேலும் கிறிஸ்துடைய சரீரம் கிருபையினாலே வந்து அமர்ந்து விடுகிறது. ஆனால் ஒருவன் கோபப்படும் பொழுது, கோபம் கொண்டு பாவம் செய்யும் பொழுது இந்த கிறிஸ்து அவனை விட்டு விலகிறார், கிருபை அவனை விட்டு விலகிறது. ஒருவன் உதட்டினாலே திட்டும் பொழுது கிறிஸ்து அவனை விட்டு விலகிறார், கிருபை அவனை விட்டு விலகி விடுகிறது. ஒருவன் பாவம் செய்யும் பொழுது கிறிஸ்து அவனை விட்டு விலகி விடுகிறார், கிருபை அவனை விட்டு விலகி விடுகிறது. ஒருவன் இன்னொருவனை அடிக்கும் பொழுது கிறிஸ்து அவனை விட்டு விலகி விடுகிறார், கிருபை அவனை விட்டு விலகி விடு. ஆகவே கிறிஸ்து எப்பொழுதும் ஒரு நீதிமான் கூட இருப்பார். அந்த நீதிமான் பாவம் செய்யும் பொழுது, அநியாயம் செய்யும் பொழுது, அக்கிரமம் செய்யும் பொழுது இந்த கிறிஸ்து இயேசு அவனை விட்டு போய்விடுவார், கிருபை அவனை விட்டு போய்விடும். ஆகவே கிறிஸ்து தான் கிருபை. அந்த கிருபை தான் நமக்குள்ள இருக்கிறது. நாம் நீதிமானாய் இருக்கும் வரைக்கும் கர்த்தர் நம்மோடு இருப்பார். நாம் அநியாயம் செய்வோம் என்று சொன்னால் அந்த கிருபை நம்மை விட்டு விலகிவிடும். ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கிறிஸ்து நமக்கு கிருபையாய் இருக்கிறார். God bless you.